السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما قال نبينا صلى الله عليه وسلم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையதும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் பயணிக்கிற நாம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் மிகப்பெரிய சேதத்தை அடைந்தவர்களாக, உடல் ரீதியாக உயிர் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஆகிவிடுகிறோம். வாகனத்திலே செல்லும் பொழுது கூட, அதிவேகத்திலே செல்லும் பொழுது நம்மளுடைய கட்டுப்பாடுகளை இழந்துவிட்டால் உடலிழப்புகள் உயிரிழப்புகள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக பறிபோகக்கூடிய சூழ்நிலையினுடைய அடிப்படை காரணம் நாம் இந்த பயணத்தினுடைய கட்டுப்பாட்டை இழப்பதுதான். எந்த வழியிலே எவ்வளவு வேகத்திலே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் இல்லாமல், இலக்கு இல்லாமல் கட்டுப்பாட்டை இழந்து உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த உலகத்திலே நாம் பயணித்துக் கொண்டோம். அதே போலத்தான் நாம் மறுமையை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த உலகத்திலே எப்படி கட்டுப்பாட்டை இருந்தால் விபத்துகள் ஏற்படுகிறதோ, அதே போல மறுமையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த கட்டுப்பாடுகளை இழந்து விட்டால், மன இச்சை நம்மை மிஞ்சிவிட்டால், உலக வாழ்க்கையிலே மூழ்கிவிட்டால், உலகத்தை தேடி நம்மளுடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டை, மறுமையினுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் நாம் நிச்சயமாக நரகத்திலே போய் சேர்ந்து விடுவோம் என்பதுதான் யதார்த்தமான இயல்பு. உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் பாதிப்பு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அனைத்து விஷயத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் காட்டாத வழிகாட்டுதல் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும்
அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வழிமுறை என்ற வழிகாட்டுதலோடு இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள். நாம் இங்கிருந்து ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் வழியே தெரியாவிட்டாலும் இன்றைக்கு கூகுள் மேப் இருக்கு. எந்த சந்து பொந்து இந்தி இடுக்கு எங்க செல்வதாக இருந்தாலும் கூகுளுடைய வழிகாட்டுதலோடு அந்த இடத்தை அடைந்து விடுவோம். இன்றைய யதார்த்த நிலை அதுதான். யாருக்கா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு அட்ரஸ் சொல்வதாக இருந்தால் லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. இதான யதார்த்தம். இன்றைக்கு நவீன யுகத்தினுடைய யதார்த்தம் இதுதான். எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விழா வாரியாக முகவரியை சொல்ல தேவையில்லை. இந்த லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. அப்ப கூகுளுடைய அந்த வழிகாட்டுதலோடு நாம் வந்து விடுகிறோம், அந்த இடத்தை அடைந்து விடுகிறோம். அதே போல மறுமையை அடைய வேண்டும் என்றால் நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதலோடு தான் நாம் மறுமையை அடைய முடியும், மறுமையில வெற்றி பெற முடியும். அப்ப நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதலோடு அவர்களுடைய அந்த வழியை பின்பற்றி சென்றால் மட்டும்தான் நாம் இலக்கை அடைய முடியும். எந்த இலக்கை அடைய முடியும்? உலகத்திலே யாரை கேட்டாலும், எந்த முஸ்லீமை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே இலக்கு மறுமையிலே எதை அடைய வேண்டும்? நான் நரகத்துக்கு போகணும்னு யாராவது விரும்பி சொல்வார்களா? யாருமே சொல்ல மாட்டார்கள். அவர் பெயரளவிலே முஸ்லீம்களாக இருந்தாலும் நான் நரகத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். அனைவரும் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு தானே போகணும். அப்ப அதான இலக்கு. இந்த உலகத்தில் ஆன திசை வேறை மாதிரியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ளத்திலே அதுதான் ஆழமாக பதியப்பட்டிருக்க வேண்டும். எது இலக்காக இருக்க வேண்டும் என்றால் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு அது இல்லை. எதை நோக்கி ஓடுகிறார்கள்? பணத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அதிகமான மக்களுடைய அந்த இலக்கே அதுதான். பொருளாதாரத்தை நோக்கித்தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அதிலேயே தான் கட்டுப்பாடுகளை இழந்து மரணிக்கிறார்கள். பொருளாதாரத்தை தேடி 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 ஓடி ஓடி அவர்களுடைய ஆயுளை முடித்து விடுகிறார்கள். அப்படி கோடி கோடியாக சம்பாதி எதை சாதிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. குடும்பத்திற்காக சம்பாதிப்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் அனைத்திற்குமே நபிகளால் வழிகாட்டுகிறார்கள். பொருளாதாரம் தேவைதான் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அதிலே வழிகாட்டு வழிமுறைகள் இருக்கிறது. ஹலால் ஹராமை பேணி பயணிக்க வேண்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. பொருளாதாரத்துக்கு அவர்கள் ஓடுகிறான் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய அந்த இயல்பு நிலை அதுதானே. எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் நேரங்களை ஒதுக்குகிறோம். ஜும்மாவிற்கு கூட சரியான நேரத்திலே வருவதில்லை. தொழுகை 5 நேர தொழுகையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இல்லை. தான தர்மத்திலே பேணுதல் இல்லை. இபாதத்துகளிலே சொல்லப்பட்ட அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லை. பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே மட்டும்தான் அதிகமாக குறிக்கோள் இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படி நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும்? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பொருளாதாரத்தை இலக்காக மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருந்தால் அது மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை, அதுதான் என்னுடைய வாழ்வியல் என்று அதிலே நாம் பயணித்துக் கொண்டிருந்தால், அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் நாளை மறுமையிலே எப்படி வெற்றி பெற முடியும்? மறுமையிலே வெற்றி பெறுவதற்குண்டான வழிகாட்டுதலை அனைத்தும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லாம விட்டுருச்சா? எனக்கு தெரியாதுங்க. மறுமையிலே வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகள் எனக்கு சொல்லப்படவில்லை, எனக்கு தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை என்று சொல்ல முடியுமா? அனைத்திற்கும் மார்க்கம் தெளிவாக, அனைத்து வழிகாட்டுதலையும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் இந்த உலகத்திலே வழிகாட்டி இருக்கிறார். இந்த தூதருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் சொல்லக்கூடியது வெறும் வகி மட்டும்தான், வேறு எதையும் சொல்வதில்லை என்று திருமலை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் சொல்லக்கூடியது என்னுடைய வார்த்தை, வகி செய்தியைத்தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் வேறு எதையும் சொல்லுவதில்லை என்று நபிகளாரை பற்றி
திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது. லகது கானலக்கும் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. நீங்கள் பயணிப்பதற்குண்டான வழி மேப் அவருக்கு தான் இருக்குது. அவர் காட்டியதான் வழிமுறைகள், அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நபிகளாரை பின்பற்றுவதிலே குறைபாடு இருந்தால், அதிலே குறைவு இருந்தால், அதிலே அலட்சிய போக்கோடு இருந்தால், நான் நிச்சயமாக அந்த மறுமை என்ற இலக்கை, சுவனம் என்ற அந்த இலக்கை நிச்சயமாக அடையவே முடியாது. தெளிவாக இருக்க வேண்டும். ஆர்வ கோளாறு அப்படியே அதிமுத்தி போய் பயணித்தாலும் அதுவும் விபத்திலே தான் முடிய போகிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஏகத்துவத்திலே ஸ்டார்டிங்ல வரும்போது அப்படி அதிரி புதிரி அப்படி ஓடி அது இறங்கி அப்படி இப்படி வேலை செய்வார்கள். கொஞ்ச நாட்கள் ஒரு 2-3 ஆண்டுகளிலே காணாமல் போய்விடக்கூடியவர்கள் எத்தனை பேர்? திருமணத்திற்கு பிறகு காணாமல் போனவர்கள் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே ஷஹீதானவர்களுக்கு சொர்க்கம் என்று அறிவிக்கப்படும் பொழுது ஒருவர் போகிறார். கத்தி எடுத்துட்டு வேகமாக போய் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். என்னப்பா இப்படி இருக்கிறார்? நபிகளார் எடுத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டதும் அவர் சொன்ன வார்த்தை, அவர் நரகத்திற்கு தான் செல்வார். ஏன் நரகத்திற்கு செல்வார்? பின்னாலே அவர் பின்னாலேயே போய் செக் பண்றாங்க. அவ்வளவு வேகமாக போனவர், அனைவரையும் வெட்டி வீசியவர். அவருக்கு விழுந்த அந்த வெட்டிகளுடைய காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் தன்னுடைய கை கத்தி மண்ணிலே புதைத்து அதுமே விழுந்து இறந்து விடுகிறார். தற்கொலை செய்து விடுகிறார், வலி தாங்க முடியாமல். அப்ப தற்கொலைக்கு தீர்வு என்ன? நரகம். அப்ப இறங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விதமான வழிகாட்டுதல் சொல்லுகிறார்கள். நீங்க அமல்கள் செய்யுங்கள், குறைவாக செய்யக்கூடிய அமல் நிரந்தரமாக செய்யுங்கள். இதான் நபிகளாருக்கு பிடித்த அமல். கொஞ்சமா செய்றீங்களா, அதை நிரந்தரமாக செய்யுங்கள். வந்த வேகத்தில் அதை இதை எடுத்து அதை பண்றது இதை பண்றது, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், கடைசியில காணாமல் போய் விடுகிறார்கள். அப்ப எதை செய்தாலும் அழைப்புப்படி செய்தால் அதிலே நிதானம் இருக்க வேண்டும், அதிலே விவேகம் இருக்க வேண்டும், அதிலே நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அது இதுவெல்லாம் தான் நம்மளுடைய நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்கிறோம், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டும். நாளை மறுமையிலே அதை வெற்றி பெற வேண்டும். நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் சுவனத்திற்காக தயாராகுங்கள். அசாரிவு இலா மௌஃபிரத்தம் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அர்லுஹ ஸமாவாத்தி வல் அர்ல் விதத்தில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும் வானம் மற்றும் பூமியினுடைய அந்த பரப்பளவு கொண்ட சுவனத்திற்கு நீங்க தயாராகுங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சுவனத்திற்கு எப்படி தயாராகிறோம்? எப்படி தயாராக வேண்டும்? நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நபிகளார் எதை சொன்னார்கள், அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதல் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். நபிகளார் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்திற்காக ஆசைப்படக்கூடிய முஸ்லிம்கள் வாயளவிலே வார்த்தைகள் வருகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? எத்தனையோ விதமான இலக்கை அடைவதற்கு இன்றைக்கு எத்தனையோ விதமான சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் ஒரு படிப்பினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஒரு தொழிலதிபர் நான் உலகத்தினுடைய நம்பர் 1 உச்சமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக ஓடுகிறார்கள். அரசியல் அதிகாரிகள் நான் ஆட்சி அதிகாரத்தில் உச்சமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சரி, அதிகாரத்தில் உச்சமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை அடைந்து விட்டால் அதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவருடைய அந்த இலக்கு இந்த உலகத்தை கடந்து நாளை வறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்காகத்தான் இருக்க வேண்டும். சுவனத்திலே கால் வைக்கக்கூடிய நல்ல அடியானாக இருக்க வேண்டும் என்ற இலக்கை மையமாக வைத்து நாம் பயணிக்க வேண்டும்.
அதற்கு நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த உலகத்தை துறக்க வேண்டும், சன்னியாசியாக வாழ வேண்டும் என்று ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதே இல்லை. அனைத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது. கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டுமானாலும் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதிலே வட்டி இருக்கக்கூடாது, அதிலே ஹராமி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். வியாபாரத்திலே மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் சம்பாதியுங்கள், கோடிக்கணக்கிலே சம்பாதியுங்கள், ஹலாலான முறையிலே சம்பாதியுங்கள், ஹலாலான முறையிலே செலவு செய்யுங்கள். எந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. எத்தனாயிரம் கணக்கில் போனை வாங்குங்கள், லட்சக்கணக்கில் பைக்க வாங்குங்க, கோடிக்கணக்கில் கார் வாங்க, மார்க்கம் தடை விதிக்கவே இல்லை. ஹலாலாக சம்பாதித்துல எந்த அளவுக்கு ஆடம்பரத்தை செய்ய முடியுமோ செய்யுங்க. அதெல்லாம் மார்க்கம் தடை விதிக்கிறதா? சம்பாதிப்பதிலே ஹலால் இருக்க வேண்டும், செலவு செய்வதிலே ஹலால் இருக்க வேண்டும். அதுல வட்டி இருக்கக்கூடாது, அதுல பொய் இருக்கக்கூடாது, புரட்டு இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. இத்தனை வழிகாட்டுதல் இருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த வழிகாட்டுதலோடு நாம் சம்பாதிக்கிறோமா? இந்த வழிகாட்டுதலோடு நாம் செலவு செய்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சின்ன ஒரு மொபைல் போன் வாங்குவதிலே கூட பிழை இருக்கிறது, வட்டி இருக்கிறது என்றால், வாங்கக்கூடிய வாகனத்திலே கூட வட்டி இருக்கிறது என்றால், அப்ப எதை நோக்கி நாம் வாழுகிறோம்? எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வந்தக்கூடிய மக்கள் எல்லாம் பையத்து கொடுப்பார்கள். நபிகளார் இடத்துல உறுதிமொழி கொடுத்து விட்டு தான் இஸ்லாத்தை ஏற்றது, அதன் அடிப்படையிலே பயணிப்பார்கள். இதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய நடைமுறை. நபிகளாருடைய கரத்தின் மேல் கரம் வைத்து உறுதிமொழி கொடுப்பார்கள். அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வாயானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸம்ஹி வ தாஅதி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி. நாங்கள் நபிகளாரிடத்திலே உறுதிமொழி பையத்து கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? நபிகளாருடைய வார்த்தைகளை கேட்போம், கேட்ட அந்த வார்த்தைக்கு எங்களால் இயன்றவரை கட்டுப்படுவோம் என்று உறுதிமொழி கொடுப்போம். அப்ப நபிகளார் எதை சொல்லுகிறார்களோ அதை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அதான் அவருடைய வறுமை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்தது. நபிகளார் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பேணி நடந்தார்கள். தொழுகையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், தர்மத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள், போர்க்களத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள். பஞ்ச பரதேசியாக வருகிற கூட்டத்தை பார்த்த நபிகளார் சொல்லுகிறார்கள், தர்மம் செய்யுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு குவியல் குவியலாக கொட்டினார்கள். நபிகளார் சொன்னார்கள், செய்தார்கள். போர்க்களத்திலே அறிவுரை சொல்லுகிறார்கள், அடிக்கடி எல்லாம் அவரிடத்திலே போர்க்களத்திலே செல்லுங்கள். அதிலே யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அத்தோடு அவரை நீங்கள் கொலை செய்வதை நிறுத்திவிடுங்கள். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அந்த நேரத்தில் கூட போர்க்களத்திலே கூட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அத்தோடு அவருடைய பொருளையும் உடமையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள். ஹுதைபா அவர்கள் ஒரு போர்க்களத்திலே எதிரியை கொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கொல்லாமல் திரும்பி வருகிறார்கள். நபிகளாருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்கள். என்ன செய்தி நடக்கிறது என்று அறிந்து வாருங்கள் என்று ஒரு தூதர் ஹுதைபா அவர்களை அனுப்புகிறார்கள். என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தளபதி அபூ சுஃபியானை, அந்த தளபதியை கொலை செய்யக்கூடிய நிலையில அந்த சந்தர்ப்பம் கூட கிடைக்கிறது. அனைத்தையும் விட்டு விட்டு நபிகளார் இடத்துல திரும்புகிறார்கள். அப்ப நபிகளாருடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்படுகிறார் பாருங்கள். எதை சொன்னாலும் நபிகளாருடைய அந்த வார்த்தையை பின்பற்ற வேண்டும் என்பதிலே ஆர்வமுடையவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் அவருடைய வறுமை வெற்றிக்கு காரணம் இல்லையா? அப்ப நம்மளுடைய வறுமையினுடைய பாதிப்பிற்கு என்ன காரணம்? நபிகளாருடைய வார்த்தையை நாம் பின்பற்றாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதானே திருமறை குர்ஆனுடைய அழுத்தம் திருத்தமான வசனம்.
நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். திருமலை குர்ஆன் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், உங்களுடைய உயிரை விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மூமின்கள் கிடையாது. உயிரை விட என்னை நேசிக்க வேண்டுமே. நேசம் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது. பொருளாதாரத்தை நேசிக்கிறோம், அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறோம், எங்கு வேண்டாலும் ஓடுகிறோம். ஏன்? அதை நேசிப்பதனுடைய விளைவு அதை பின்பற்றுகிறோம். ஒருவர் மீது வைத்த நேசத்தை அவருடைய அந்த வார்த்தையினுடைய கட்டுப்பாடு வெளிப்படுத்தும். அதிகப்படியான அன்பை ஒருவர் மீது வைக்கிறோம், அதனுடைய விளைவு என்ன? கடைசியில அவர் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உயிரை விட என்னை நேசிக்க வேண்டும். காரணம், அதுதான் பின்பற்றுவதற்கு தகுதியானது. அப்ப நபிகளாரை நேசிக்கிறோம், அனைவரும் சொல்லுவோம். நபிகளாரை நேசிக்காத மனிதன் உலகத்திலே யாருமே கிடையாது. அவனை பின்பற்றுகிறோமா? அவன் பின்பற்றவில்லை என்றால் நம்மளுடைய நேசம் எப்படி இருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. எத்தனை விஷயங்களில் நம்மளுடைய மறுமையை நோக்கி வாழக்கூடிய அந்த விஷயங்களிலே பிழை இருக்கிறது. எத்தனை செயல்பாடுகளில் நம்ம இடத்துல தவறு இருக்கிறது. மறுமைக்காக வாழ வேண்டும் என்றால் அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம். ஆம், நாளை இறந்து விட்டால் மன்னரை கடந்து மறுமையை சந்திப்போம் என்பதை அனைவரும் உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே திட்டமிடல் இல்லை. நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே வாழக்கூடிய மக்களாக நாம் இல்லை. உலகத்தினுடைய ஆசா பாசத்திற்காக, உலகத்துடைய தேவைகளுக்காக அதில் அதிகமாக மூழ்கிவிட்டு இபாதத்துகளை, நன்மைகளை மறந்து விட்டோம். மறுமையை இழந்து கிடக்கிறோம். நரகத்துடைய விழுப்புல நின்று கொண்டிருக்கிறோம். நாளை உயிர் பிறந்தால் நம்மளுடைய நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எந்த பொசிஷன்ல இருக்கிறோம், எந்த இடத்திலே நாம் நிற்கிறோம். நாளை, இன்றை, இந்த வினாடி நான் இறந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். பதறிடுவோம். அதனால வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. மறுமைக்காக நபித்தோழர்கள் எத்தனையோ விதமான பொருளாதாரத்தை, உடல் உழைப்புகளை, உயிர்களை தியாகம் செய்தார்கள். ஒரே ஒரு இலக்கு தான், மறுமையினை வெற்றி பெற வேண்டும். ஒருவர் ஒரு நபித்தோழர் ஒரு நபிகளாரிடத்தில் முறையிடுகிறார், என் இடத்துக்கு இந்த ஒரு மரம் மட்டும்தான் ஒரு இடையூறாக இருக்கிறது, இது வேறொரு வீடு. இந்த மரம் கிடைத்தால் என்னுடைய அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு சரியாக இருக்கும். இந்த மரம் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மரம் இன்னொருடையதாக இருக்கிறது, இதை எப்படியாச்சும் வாங்கி கொடுங்களேன் ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்லுகிறார். நபிகளார் சொல்லுகிறார், இந்த மரத்தை நீங்க அவருக்கு கொடுத்துருங்க. நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு மரத்தை தருவான். ரிசல்ட் என்ன? சொர்க்க மரம் எங்க இருக்கும்? மறுமையில சுவனத்தில இருக்கும். சுவனை கேரண்டிங்கிறதா வார்த்தை அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த நபர் அந்த மரத்தை தர மறுத்து விடுகிறார். உலக தேவைக்காக மறுத்து விடுகிறார். இன்னொரு நபித்தோழர் அந்த மரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே போய், என்னுடைய தோட்டம் இருக்க அந்த மருந்து தந்துறீங்களா? உலகத்தில் தோட்டம் கிடைக்கிற தோட்டத்திற்காக இந்த ஒரு மரமா? அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மரத்தினுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு நபியாரிடத்திலே இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், இதோ இந்த மரத்தை நான் உரிமை, அந்த ரைட்ஸை நான் வாங்கிட்டேன், உரிமையை பெற்று விட்டேன். அந்த நபித்தோழர் இடத்திலே கொடுத்து, எனக்கு மறுமையிலே அந்த மரத்தை வாங்கி கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மறுமையில ஒரு தோட்டத்தையே அல்லாஹ் தருவான். அப்ப எப்படி அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருந்தது பாருங்கள், சிந்தனை எப்படி இருந்தது. உலகத்தை எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெரிய பொருளாதார குவியலை நான் இழக்கிறேன் என்றால் அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே எனக்கு சுவனம் கிடைக்கும் என்றால் நபியாருடைய வார்த்தைக்காக அப்படியே கட்டுப்பட்டார்கள்.
சொன்னது சாதாரண மனிதன் அல்ல. இன்றைக்கு சொன்னால் கேள்வி இருக்கிறது. சுவனத்தினுடைய அத்தாரிட்டியாக யாரும் பேச முடியாது. இன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார், அப்படி சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட மார்க்க அறிஞராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட உலக தலைவராக இருக்கட்டும், அவருடைய வார்த்தையில அங்கீகாரம் இருக்கிறதா? பொருளாதாரத்தை சொல்ல நீ அவர்கிட்ட கொடுப்பானா? 10 லட்சம் தரானா ஒருவருடைய அந்தஸ்தை பேக்ரவுண்ட பார்த்து கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க சொல்றீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நாளைக்கு தரேன்னா கொடுப்பேன். ஏன் நீங்க நாளைக்கு தந்துருவீங்க? ஒருவர் சொல்லுறா 10 லட்சத்தை கொடுப்பா தர்றேன், அவர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கும், அப்ப தந்துருவார் என்று நம்பிக்கை வரும். ஆனால் மறுமையில சோழம் கிடைக்கும் என்று யார் சொல்ல முடியும்? சொல்லக்கூடிய தகுதியான ஒரே ஒரு நபர் இருக்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய சொத்தை இழந்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய உயிரை போர்க்களத்திலே இழந்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை தான தர்மமாக வாரி இறைத்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், அதற்கு நபித்தோழர்கள் கட்டுப்பட்டார்கள். இந்த வரலாற்று பின்னணிகள் எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது? நபிகளார் சொன்னால் நாளை மறுமையிலே வெற்றி உறுதி என்பதை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை செயல்பட வேண்டும் என்பதற்காக, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, நாளை சூழல் பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய நாம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டால், நபிகளாருடைய வார்த்தையை பின்பற்றாமல் நாம் இழந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சேதமடைந்தவர்களாக மறுமையிலே கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நரகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்குண்டாக, மறுமையினுடைய வெற்றிக்காக சூழத்தை அடைவதற்காக பாடுபடக்கூடியவர்களாக, அந்த வழியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்காக நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதலோடு நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயிரு தவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் விருப்பப்படி மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தவிர இந்த தூதர்களை நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய விருப்பப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த தூதர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே தூதருடைய அந்த வார்த்தை. அல்லாஹ் மனிதர்களை இப்படித்தான் படைத்திருக்கிறான், இப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வாழக்கூடிய அந்த வழிகாட்டுதலை இந்த தூதர் காட்டுகிறார். அந்த தூதருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதை இழந்து விட்டால் நாளை மறுமையிலே அவர்கள் புலம்புவார்கள், தங்களுடைய கைகளை கழித்துக் கொண்டு சொல்வார்கள், இந்த உலகத்தில் அந்த தூதரை நாம் பின்பற்றி இருக்க வேண்டுமே, தூதர் நாம் பின்பற்றி இருக்க வேண்டுமே என்று எப்பொழுது மறுமையிலே அவர்கள் கதறுவார்கள், நரகத்திலே சிலர்கள் கதறுவார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இருக்க கூடாதா என்று கதறுவார்கள். அப்ப எங்க கதறக்கூடிய வாய்ப்பு எங்க கிடைக்கிறது என்றால் நரக அந்த இலக்கை அடைந்த பிறகுதான் கிடைக்கிறது. நரகத்துல போய் விழுந்துருவோம், அப்ப போய் உணருவோம் வாய்ப்பு இருக்குமா? மரணத்திற்கு பிறகு மன்னரையிலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பிறகு வாய்ப்பு இருக்குமா? மறுமையிலே மனுஷர் மைதானத்திலே நிற்கும் பொழுது வாய்ப்பு இருக்குமா? நரகத்திலே தள்ளப்படும் பொழுது வாய்ப்பு இருக்குமா? நரக நெருப்பிலே கருகும் பொழுது வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு என்பது வாழும் பொழுதுதான். அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே தான் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டால், நபிகளாரை பின்பற்றுவதிலே அலட்சிய போக்கோடு இருந்து விட்டால், நபிகளாரை நேசிப்பதிலே குறைபாடு இருந்து விட்டால்
நாளை மறுமையை இழந்து விடுவோம் என்பதை தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நாளையினுடைய இலக்கு, மறுமையினுடைய இலக்கு சுவனமாகத்தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டும். அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது, அவருடைய மேப் இருக்கிறது. அதை பின்பற்றினால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, இறை தூதரை நேசித்தவர்களாக, அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அந்த பின்பற்றுதல் நாளை மறுமையிலே வெற்றியாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர் தாவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.